இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கட்டுமான பொருட்கள் விலை எம்சாண்ட் கிட்டத்தட்ட 3000 வித்தது 5500, இன்னைக்கு ஜல்லி 2000 வித்தது 4500, சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் 240, இப்ப வெளிமார்க்கில் 340. மரத்தை கேட்க வேண்டியதில்லை. செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, திமுக ஆட்சியில் 10 ரூபா. இனிமேல் வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில்? இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது, அத்தியாவசிய பண்டங்கள் ஏறுகின்ற பொழுது அதை சட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில். இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு அந்த விலை உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா செவடங்கால சந்து ஒரு மாதிரி எதையுமே கேட்டுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா?